திருவள்ளூரில் துக்க நிகழ்வில் நடனமாடுவதில் ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்துள்ளது. தாவேக்க இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? துக்க நிகழ்வில் ஆட்டம் போடுவதில் இருதரப்புக்கு இடையே மோதல். பட்டா கத்தியால் வீசி தாவேக்க இளைஞர் படுகொலை. கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் அகரம் பகுதியில் பெண் ஒருவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து அவரது உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றிருந்தனர். அப்போது துக்க நிகழ்வில் நடனமாடிய போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்படும் சூழல் உண்டானதால் அருகில் இருந்தவர்கள் அதை தடுத்து நிறுத்தி இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த பெண்ணின் உடல் தகனம் செய்வதற்காக சுடுகாடு பகுதிக்கு எடுத்துச் சென்றபோது நடனம் ஆடுவதில் ஏற்பட்ட மோதல் மீண்டும் பிரச்சனையாகி கைகலப்பில் முடிந்தது. இரு தரப்பினரும் ஆக்ரோஷ மோதலில் ஈடுபட தாவேக்க பிரமுகர் மணிகண்டனை கழுத்தில் வெட்டியதில் அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்துள்ளார். அலறல் சத்தம் கேட்டு சுடுகாடு பகுதியில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து பார்த்தபோது உயிருக்கு போராடி கொண்டிருந்த மணிகண்டனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அதில் தீவிர சிகிச்சையில் இருந்த மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் வழக்கை கொலை வழக்காக மாற்றிய கடம்பத்தூர் போலீசார் தப்பி ஓடி தலைமறைவாக இருக்கும் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். சம்பந்தப்பட்டவர்கள் பிடிபட்டால் மட்டுமே துக்க நிகழ்வில் ஏற்பட்ட மோதலே கொலைக்கான காரணமா அல்லது வேறு ஏதேனும் முன்பகை உள்ளதா என்று தெரிய வரும்.